ஹே ஆல் வெல்கம் டு நண்பா அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் கேபிட்டல்ஸ். இந்தியாவோட மாநிலங்களும் அதோட தலைநகரங்களும் என்னன்னு ஈஸியா சிம்பிளா ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்க போறோம். கொஞ்சம் இது என்னோட கிரியேட்டிவிட்டியில கிரியேட் பண்ணது. ஸோ ஃபன்னியாகவும் இருக்கும், ஈஸியா மெமரி பண்ற மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மொழி வாரியா மாநிலங்களை 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் டெரிட்டரிஸாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு 28 ஸ்டேட்ஸை ஈஸியா அதோட கேபிட்டலோட எப்படி மனப்பாடம் பண்றதுங்கிறத ஒரு ஃபன்னியான மெத்தட்ல ஷார்ட்கட்டா நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதை மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்களுக்கான ஈஸி மெத்தட். ஓகே. இது இந்தியாவோட மேப்பு. இதுல அதோட மாநிலங்களும் அதோட கேபிட்டலும் கொடுத்துருக்கு. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து, இது 4 பார்ட்டா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் 7 மாநிலங்களா வச்சு நம்ம ஈஸியா சிம்பிளா அதோட கேபிட்டலை மனப்பாடம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தமிழ்நாடு. தமிழ்நாடு அதோட கேபிட்டல் சென்னை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது நமக்கு ஈஸியா தெரியும். நெக்ஸ்ட் ஒன் கேரளா. கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். கேரளானாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அங்க மரங்கள் அதிகமா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு இயற்கை நிறைந்த ஒரு மாநிலம். அங்க மரங்கள் அதிகமா இருக்கும். மரங்கள் அதிகமான பகுதியை யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வனம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல இருக்கிற இந்த வனம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கேரளா அப்படின்னா திருவனந்தபுரம். வனம்ங்கிறது தான் உங்களுக்கு இதுல கீவேர்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆந்திர பிரதேஷ், அமராவதி. ஆந்திராங்கிறத நீங்க அந்தரத்துல தொங்குறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அமராவதி, அந்தரத்துல அமர முடியாதுங்கிறது தான் இதோட ஷார்ட்கட். ஆந்திர பிரதேஷ், அமராவதி. ஆந்திர பிரதேசத்தோட கேபிட்டல் அமராவதி. நெக்ஸ்ட் ஒன் தெலுங்கானா. தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத். ஓகே. இதுல என்ன கீவேர்டு எடுக்கணும்னா தெலுங்கானால இருந்து டிஎல் டெல். இதுல ஹைடர் அப்படி HEDER ஹைடர்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டெல் அப்படின்னா பேசுறது, சொல்றது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேசிட்டு சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு தாகம் அதிகரிக்கும். அதை நம்ம ஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஹைடர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானா, ஹைதராபாத். நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகா. கர்நாடகா ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னா பெங்களூர். நம்ம கார் எங்க பார்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு பங்களா வீட்டுல பார்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல உள்ள கீவேர்டு KAR. அதை கார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூர்ல உள்ள அந்த பங்களோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கோவா. கோவா எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலா ஏரியா. அதோட கேபிட்டல் என்னன்னா பனாஜி. இப்போ கோவாக்கு போகணும்னா நம்ம சும்மா ஒரு எம்டி ஹேண்டோட போக முடியாது. பணம் இருந்தாதான் நம்ம எங்கனாலும் போவோம். அதுவும் கோவா மாதிரி ஏரியாவுக்கு ரொம்ப பணம் இம்பார்ட்டன்ட். ஸோ கோவா ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னா பனாஜி. நெக்ஸ்ட் ஒன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. மகாராஷ்டிராங்கிறது மகாராஜான்னு ஞாபகம். மகாராஜாலாம் போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு ஞாபகம். மம் அப்படின்னு ஞாபகம். மம்முங்கிறத அப்படின்னு நீங்க ஞாபகம். மம்மிக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க. மகாராஜா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மம்மிக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. அகைன் சொல்றேன், தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். வனம் திருவனந்தபுரம். ஆந்திர பிரதேசத்தோட கேபிட்டல் அமராவதி. தெலுங்கானா பேசி பேசி தாகமா இருந்ததுனால ஹைட்ரேட் பண்றதுக்கு ஹைதராபாத். அடுத்து கர்நாடகா ஸ்டேட்டோட கேபிட்டல் பெங்களூர். காரை பங்களால பார்க் பண்ணிருக்கோம். அடுத்து கோவாவோட கேபிட்டல் பணம் இருந்தாதான் போக முடியும், அதனால பனாஜி. மகாராஷ்டிரால மகாராஜா என்ன செய்யறாருன்னா மம்மிக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒன் பாக்குறோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னா போபால். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு. ஃபங்க்ஷன்ல தத்தி மாதிரி ஒருத்தன் மத்தியில நிக்கிறான். அப்போ ஓரமா போபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். போபா அப்படின்னு சொல்லணும். மத்தியில நிக்கிறவன போபா அப்படின்னு சொல்றோம். அப்போ மத்திய பிரதேஷ் மத்தியில தத்தி மாதிரி நிக்கிறவன போபா அப்படின்னு சொல்றோம். மத்திய பிரதேசத்தோட கேபிட்டல் போபால். நெக்ஸ்ட் ஒன் குஜராத். குஜராத் எல்லாத்துக்குமே தெரியும், அதோட கேபிட்டல்
காந்தி நகர். குஜராத்ல வந்து யாரு பிறந்திருக்கிறா அப்படின்னா காந்தி பிறந்திருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத் வந்து குஜராத்தோட கேபிட்டல் வந்து காந்தி நகர். காந்தி வந்து குஜராத்ல பிறந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராஜஸ்தான். அதுல வந்து மகாராஷ்டிரான்னு பார்த்தோம். இதுல வந்து நம்ம ராஜா அப்படின்னு தான் பார்ப்போம். ராஜாக்கு வந்து எல்லாருமே ஜெய். இப்போ வந்து வணக்கம்ங்கிறத வந்து நீங்க ஜெய் அப்படி சொல்லி ஜெய் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் அப்படின்னா ஜெய் போடுறாங்க. ராஜஸ்தான் ராஜாக்கு வந்து ஜெய் போடுறாங்க. ராஜஸ்தான் அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னா ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் ஒன் பஞ்சாப். அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஹரியானா. இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து மிங்கிள் பண்ணி படிக்க போறோம். எப்படின்னா நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சா லெக் பீஸ் எனக்கு வேணும், அந்த பீஸ் எனக்கணும் அக்கா தங்கச்சி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சண்டை போடுறதுக்கு வந்து நம்ம தலைவாணியை யூஸ் பண்ணுவோம். அப்போ தலைவாணி எல்லாம் பஞ்சாப் இருக்கும். ஹரியானா பஞ்சாப் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம படிக்க போறோம். ரெண்டுக்குமே வந்து ஹரியானா கறி குழம்புக்காக சண்டை போடுற எதை வச்சுன்னா தலஹானி. அப்போ வந்து பஞ்சாப் பறக்கும். ரெண்டுக்குமே சண்டிகர். ஓகே, கறி குழம்புக்காக சண்டை போடுறோம். இப்போ பஞ்சாபோட கேபிட்டலும் சண்டிகர், ஹரியானாவோட கேபிட்டலும் சண்டிகர். இந்த கீவேர்டை எல்லாமே நீங்க வந்து மார்க் பண்ணி பண்ணி படிங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஃபன்னியாவும் இருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல்ங்கிறத வந்து நீங்க வந்து இமயமலை அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல உள்ள ஹிமாவை எடுத்துக்கோங்க. சிம்லால உள்ள சிம் எடுத்துக்கோங்க. நீங்க இமயமலைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நெட்வொர்க்கே கிடைக்காது. யாருக்கு கால் பண்ணாலும் நெட்வொர்க்கே கிடைக்காது. சிம் வந்து அப்படியே ஆஃப் ஆன மாதிரி ஆயிரும். அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னா சிம்லா அப்படி சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்க திருப்பி திருப்பி அந்த ஷார்ட்கட்டை நீங்க பார்த்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இது எப்பவுமே மறக்காது. நெக்ஸ்ட் ஒன் உத்தரகாண்ட் ஸ்டேட். அதோட கேபிட்டல் என்னன்னா டேராடூன். உனக்கு சொந்தமா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க டேரா போட்டு இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு காண்ட் ஆகும்ல. இந்த காண்ட் உத்தரகாண்டுங்கிற இடத்துல வந்து காண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து டேரா அப்படின்னு உங்களுக்குன்னு சொந்தமான இடத்துல ஒருத்தவங்க டேரா போட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காண்ட் ஆகும்ல. அதனால உத்தரகாண்டுங்கிறதோட கேபிட்டல் டேராடூன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்தோட கேபிட்டல் போபால். குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர். ராஜஸ்தான்னா ராஜாக்கு வந்து ஜெய் போடணும். பஞ்சாப்னா சண்டிகர். ஹரியானா சண்டிகர். இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஹிமாச்சல் பிரதேஷ்னா இந்த இமயமலைக்கு போனா டவர் கிடைக்காது, ஸோ சிம்லா. உத்தரகாண்ட்னா உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல டேரா போட்டிருந்தாங்கன்னா காண்டாயிருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தோட கேபிட்டல் வந்து என்னன்னா லக்னோ. ஒரு மாநிலத்துல ஒரு பிரதேசம்னா ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். உத்தரப்பிரதேசம் இன்னையில இருந்து உங்க மாநிலத்துக்கு லக்னோ இன்னையில இருந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தோட கேபிட்டல் லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருங்க. பீகார். பீங்கிறத வந்து நீங்க பை அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஹெச்ஏஆர் வந்து நீங்க கார் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. பார்ட்னரை வந்து நீங்க பார்ட்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னரா சேர்ந்து ஒரு கார் வாங்குறீங்க, பை கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகார்ங்கிறத பைகார், பாட்னாங்கிறத பார்ட்னர் ஞாபகம் வச்சுட்டு பார்ட்னரா சேர்ந்து கார் வாங்குறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பீகாரோட கேபிட்டல் பாட்னா. நெக்ஸ்ட் ஒன் சிக்கிம். அதோட கேபிட்டல் வந்து கேங்டாங். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4-5 பேரா சேர்ந்து ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். திருடன் சடக்குன்னு வந்து எல்லாத்தையும் கேங்கா பிடிச்சு வச்சுட்டாங்க. கேங்கா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. கேங்கா போய் திருடன் கையில சிக்கிட்டீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சிக்கிம்னா ஹேங்டாங். நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால். பெங்கால் அதோட கேபிட்டல் கொல்கத்தா. பெங்கால்ங்கிறதுல வந்து அந்த பெண்கால்ங்கிறத நீங்க பெண்கள் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கத்தாங்கிறதுல கொல் அப்படிங்கிறத கீவேர்டா யோசிச்சுக்கோங்க. முன்காலத்துல எல்லாம் பெண்களை வந்து அதிகமா பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப விரும்ப மாட்டாங்க, ஆண் குழந்தையதான் விரும்புவாங்க. ஸோ பெண் குழந்தைய வந்து கொண்டுருவாங்க. ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். இது வந்து சீரியஸா எடுத்துக்காங்க, ஒரு ஃபன்னி வீடியோ தான் இது. கண்டென்ட்காக மட்டும்தான் நான் இதை வந்து ஃபன்னியா சொல்றேன். பெண்கள் எல்லாம் முன்காலத்துல வந்து கொன்றுவாங்க. அப்போ பெண்கள் கொல். வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜார்க்கண்ட்.
ராஞ்சி. ஜார்க்கண்ட்ங்கிறத வந்து நீங்க கப்பு கப்ப வந்து நம்ம ஜாருன்னு சொல்லுவோமா, ரேன்னா ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்புக்காண்டி ஓடணும், ஜாருக்காண்டி ஓடணும், ஓடுறத ரேன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக? ஜாருக்காண்டி. காண்டுன்றத காண்டி, ஜாருக்காண்டி நம்ம ரன் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்க்கண்ட், ராஞ்சி அப்படின்ட்டு சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது புரிஞ்சுச்சா? ஐ திங்க் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒன், சத்தீஸ்கர். சத்தீஸ்கரோட கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். சத்தீஸ்கரோட கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். இதுல வந்து சேட் அப்படிங்கறத வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சத்தீஸ்கர்ல சேட்டுங்கிற பாட்டை எடுத்துக்கலாம். ராய்ங்கிறத நீங்க வந்து ஐஸ்வர்யா ராய் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கூட சேட் பண்றீங்க? ஐஸ்வர்யா ராய் கூட சேட் பண்றீங்க. சேட் யார் கூட? ராய் கூட. என்ன ராய்? ஐஸ்வர்யா ராய். சத்தீஸ்கர், ராய்ப்பூர். எல்லாமே ஃபண்டிக்கு தான் சொல்றேன், யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒடிசா. ஒடிசாவோட கேபிட்டல் என்னன்னா புவனேஸ்வர். ஓடிஐ கிரிக்கெட் மேட்ச்ல புவனேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு பவுலர் சூப்பரா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கோங்கப்பா. அவ்வளவுதான். ஒடிசால ஓடிஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிஐ கிரிக்கெட் மேட்ச்ல புவனேஸ்வர் குமார்ங்கிறவர் செம்மையான பவுலர், செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசானாலே பவுலர் புவனேஸ்வர் குமார் ஞாபகம் வரணும். இது வந்து அகைன் ஒரு வாட்டி சொல்றேன். உத்தரப்பிரதேஷ், லக்னோ. அவங்க வந்து உத்தரவு போடுறாங்க, இன்னையில இருந்து உங்களுக்கு லக்னோ வந்து. பீகார்னா பீங்கிறத பை ஞாபகம் வச்சுக்கணும். பைக்கார் பார்ட்னரா சேர்ந்து நம்ம வந்து ஒரு காரை வாங்குறோம். சிக்கிம், கேங்கா போய் ஒரு திருடங்கையில போய் சிக்கிட்டோம். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கத்தா. பெண்கள் எல்லாத்தையும் முன்காலத்துல வந்து கொல்லுவாங்க. அடுத்து ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட இது வந்து ராஞ்சி. ஜாருக்காக நம்ம வந்து ரன் பண்றோம். சத்தீஸ்கரோட கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். ஐஸ்வர்யா ராய் கூட சேட் பண்றோம் ஞாபகம் வச்சு. ஒடிசாவோட கேபிட்டல் வந்து புவனேஸ்வர், ஒரு நல்ல பவுலர் ஓடிஐல அப்படின்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செவன் சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல வந்து 2A வருது அண்ட் 1N, ஒரு T, அப்புறம் 3M வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும் கண்டிப்பா. அதுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா 2 and 3 monkey. 2 andங்கிறதுல அந்த ஏ வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 3Mல உள்ளது எம் ஞாபகம் வச்சுக்கலாம். 2 andல 2A இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு அஸ்ஸாம் அண்ட் செகண்ட் ஒன் ஏக்கு அருணாச்சல் பிரதேஷ். N ஃபார் நாகாலாந்து அண்ட் T ஃபார் திரிபுரா. 3 monkeysல 3M மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் M ஃபார் மணிப்பூர், செகண்ட் M ஃபார் மேகாலயா, தேர்டுக்கு வந்து மிசோரம். 2 and 3 monkey. ஆண்ட்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எறும்பு. மங்கினா குரங்கு. 2 and. இதை வந்து கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சே ஆகணும். ஏன்னா இந்த 7 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை எப்படி ஞாபகம் வைக்கணும் தான் நான் 2 and 3 monkey சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 andல உள்ள ஃபர்ஸ்ட் ஏனா அஸ்ஸாம். அஸ்ஸாம் ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னா டிஸ்பூர். இதுல வந்து அஸ்ஸாம்ல வந்து நம்ம கீவேர்டா அஸ் அப்படிங்கிற வார்த்தைய எடுத்துக்கலாம். டிஸ்பூர்ல டிஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒரு பொருளை யாராச்சும் கேட்டா அஸ்கு புஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருவோமா. இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துருவோம். அஸ் டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அஸ் டிஸ். ஒரு பொருளை கொடுக்கணும்னா அஸ் டிஸ்ன்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அஸ்ஸாம் ஸ்டேட்டோட கேபிட்டல் என்னன்னா டிஸ்பூர். நெக்ஸ்ட் ஒன், அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் என்னன்னா இட்டாநகர். அருணாச்சலம்னாலே நமக்கு சிவனை மென்ஷன் பண்றதுதான் அருணாச்சலம் அப்படின்னு சொல்றோம். சிவன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து சிவன் சிலை வந்து மேக்சிமம் பெருசா தான் வைப்பாங்க. அதுக்கு வந்து பெரிய இடம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அதுல இட அப்படிங்கிற வேர்டை வந்து கீவேர்டா எடுத்துக்கோங்க. அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சலம்னா சிவன், சிவன் இருக்கிற இடம் வந்து பெரிய இடமா வந்து தேவைப்படும். அது கோயில், சிவன் கோயிலுக்கு வந்து பெரிய இடமான இடத்துலதான் இருக்கும். ஸோ அருணாச்சல் பிரதேசத்தோட கேபிட்டல் என்னன்னா இட்டாநகர். அருணாச்சலம் அப்படிங்கிற கீவேர்டை வந்து இந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு கேபிட்டலுக்கு வந்து இட்டாங்கிறத வந்து கீவேர்டா யூஸ் பண்ணிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நாகாலாந்து. நிறைய சாமி படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கோயில்ல நிறைய நாகங்களுக்கு பால் ஊத்துறது, அந்த இதை வந்து சாமியாவே வழிபடுறாங்க. நாகத்துக்குன்னு தனியா கோயிலே கட்டி வழிபடுறாங்க. நிறைய மூவிலையும் பார்த்திருக்கோம், புக்ஸ்லயும் படிச்சிருக்கோம். நேர்ல கோயிலுக்கு போனாலும் நிறைய அந்த புத்து அப்படி சொல்லுவாங்க, அதுலதான் நாகம்லாம் இருக்கும்.
ஸோ இதுல நாகாலாந்துங்கிற இடத்துல இருந்து நாக அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கோஹிமாங்கிற இடத்துல எடுத்து கோகி, அது கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்தோட கேபிட்டல் வந்து கோஹிமா. நெக்ஸ்ட் ஒன் திரிபுரா. அதோட கேபிட்டல் என்னன்னா அகர்வால். திரிபுரா அப்படின்னா அதுல உள்ள கேபிட்டல், அதுல உள்ள வேர்ட்ல திரிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம் கீவேர்டா. அகர்தலால அகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அகல்பத்தில அகல் விளக்குன்னு சொல்லுவோம்ல, அதுல வந்து என்ன போட்டா எரியும், என்ன அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து திரி. எண்ணெயும் திரியும் இருந்தாதான் அகல் விளக்கு வந்து எரியும். ஸோ கேபிட்டல்ல இருந்து அகர்ங்கிறத கீவேர்டாகவும் திரிபுரால இருந்து திரிங்கிற வேர்டை கீவேர்டாகவும் எடுத்துட்டு நம்ம வந்து ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். திரிபுராவோட கேபிட்டல் என்னன்னா அகர்தலா. நெக்ஸ்ட் ஒன் மணிப்பூர். அதோட கேபிட்டல் என்னன்னா இம்பால். இப்போ உள்ளவங்க எல்லாம் பால் கொண்டு வந்து பைக்ல வராங்க. ஆனா முன்காலத்துல அப்படி கிடையாது. பைக்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, சைக்கிள்ல தான் வருவாங்க. அப்போ பால் வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து அவங்க வந்து ஹார்ன் அமுக்குறதுனால சரி பால் வந்துருச்சுன்னு கண்டுபிடிப்போம். முன்ன வந்து பெல் யூஸ் பண்ணி தான் பால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ மணி அடிக்கிறாங்க, மணியை வந்து அடிச்சாதான் நமக்கு வந்து பால்காரன் வந்திருக்கான். இதுல வந்து இந்த பால்ங்கிற வார்த்தையை கீவேர்டாவும், இதுல வந்து மணிங்கிற வார்த்தையை வந்து கீவேர்டாவும் எடுத்துட்டு மணிப்பூரோட கேபிட்டல் வந்து இம்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். மேகாலயா. மேகாலயாவோட கேபிட்டல் வந்து ஷில்லாங். மேகாலயாவோட கேபிட்டல் ஷில்லாங். இதுல வந்து மேகாத்தை வந்து கீவேர்டாகவும், இதுல சில்லா அப்படிங்கிற வேர்டை கீவேர்டாகவும் எடுத்துக்கலாம். மேகங்கள்லாம் அதிகமா வந்துடுச்சு, கருமேகம்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஜில்லுன்னு குளுமையா இருக்குமா, சில் அப்படிங்கிற வார்த்தையாகவும், இதுல மேகம்ங்கிற வார்த்தையா எடுத்துக்கலாம். மேகாலயாவோட கேபிட்டல் என்னன்னா ஷில்லாங். அடுத்து மிசோராம். மிசோராமோட கேபிட்டல் வந்து ஐஸ்வால். மிஸ், இதுல வந்து மிஸ்ங்கிறத வந்து கீவேர்டா எடுத்துக்கோங்க. இதுல ஐஸ்ங்கிற வேர்டை வந்து கீவேர்டா எடுத்துக்கோங்க. ஓகே, மிஸ்ஸுக்கு வந்து ஹோம்ஒர்க் முடிக்கலாம் ஐஸ் வச்சா நைஸா ஐஸ் வச்சு மிஸ் வந்து ஹோம்ஒர்க்கை கேட்காம விடுறதுக்கு நம்ம ஐஸ் வைக்கிறோம். அந்த மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்க. மிசோரம்னா ஐஸ்வா. அகைன் வந்து இதை நான் சொல்றேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்னா டிஸ். அஸ்ஸாமோட கேபிட்டல் திஸ்பூர். அருணாச்சல்னா சிவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவனுக்கு வந்து நிறைய இடம் தேவைப்படும். அருணாச்சல பிரதேசனா இட்டாநகர். நாகாலாந்துனா நாகத்துக்குன்னு கோயில் இருக்கு, நாகாலாந்துனா கோகிமா. திரிபுரா அகர்தலா. மணிப்பூர்னா அந்த பெல் அடிக்கிறது இம்பல். மேகாலயானா மேகங்கள்லாம் அதிகமா இருந்தா ஷில்லா. மிசோரம்னா ஐஸ்வால். அவ்வளவுதான். தேங்க்யூ.